Welcome students in the video. 10th standard social science unit 6 yearly revolts against British rule in Tamil Nadu. இந்த லெசன் உடைய புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். அதாவது ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நடந்த ஒரு தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படிங்கிற மாதிரி தலைப்பில் நம்ம இந்த லெசனை பார்க்கலாம். இதோடைய புக் பேக் ஆன்சர்ஸ் நம்ம பார்க்கலாம். அதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் வச்சு அதுக்கு ஆன்சர்ஸ் நம்ம பார்த்துலாம். First பாருங்க, choose the correct answer. பாருங்க, who was the first Palaikaras to resist the East India Company's policy of territorial aggrandizement? இது என்னன்னா, அதாவது கிழக்கிந்திய கம்பெனியில் நாடு பிடிக்கக்கூடிய ஆசையை எதிர்த்து நின்ற முதல் பாளையக்காரர் யார் அப்படின்னா புலித்தேவர். பி ஆப்ஷன் நீங்கள் மார்க் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் பாருங்க, who had established close relationship with the 3 agents of சந்தா சாஹிப். சந்தா சாஹிப் அந்த 3 முகவரோட நட்பினை, அதாவது சந்தா சாஹிப்பின் 3 முகவர்கள் 3 ஏஜென்ட்ஸ் அதோட உள்ள ரிலேஷன்ஷிப் ஏற்படுத்தி கொண்டவர் யார் அப்படின்னா அதுவும் புலித்தேவர். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு, வேர் வாஸ் சிவசுப்பிரமணியர் எக்ஸிக்யூட்டட்? சிவசுப்பிரமணியன் எங்கே தூக்கிலிடப்பட்டால் நாகலாபுரம். பி ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து ஹூ issued the திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்? அதாவது திருச்சிராப்பள்ளியில் சுதந்திர பிரகடனத்தை வெளியிட்டவர் யார் அப்படின்னா மருது பிரதர்ஸ். ஏ ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து, when did the வேலூர் ரிவோல்ட் பிரேக் அவுட்? 10th July 1806. அதாவது வேலூர் புரட்சி எப்போது வெடித்தது அப்படின்னா சி ஆப்ஷன். அடுத்து சிக்ஸ்த்து பாருங்க, ஹூ வாஸ் த கமாண்டர் இன் சீஃப் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த நியூ மிலிட்ரி ரெகுலேஷன்ஸ் இன் வேலூர் ஃபோர்ட்? அதாவது வேலூரில் புதிய இராணுவ நடவடிக்கை விதிமுறைகளை அறிமுகப்படுத்தினது யார்? அந்த தளபதி யார் அப்படின்னா சர் ஜான் கிரடக். சரியா? சி ஆப்ஷன். செவன்த்து, வேர் வேர் த சன்ஸ் இன் திப்பு சுல்தான் செல்ட் ஆஃப்டர் த வேலூர் ரிவோல்ட்? அதாவது வேலூர் புரட்சியில் திப்பு சுல்தானின் மகன் எங்கே அனுப்பப்பட்டாங்க அப்படின்னா கல்கத்தா. ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபில் த பிளாங்க்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, த பாளையக்காரர் சிஸ்டம் வாஸ் put in place in தமிழ்நாடு பை யார் பாளையக்கார முறையை அறிமுகப்படுத்தியது அப்படின்னா விஸ்வநாத நாயக்கம். 2, வேலு நாச்சியார் அண்ட் டாட்டர் வேர் அண்டர் த ப்ரொடக்ஷன் ஆஃப் டேஸ் ஃபார் 8 years. 8 ஆண்டுகளாக வேலு நாச்சியார் அவர் மகளும் யாருடைய பாதுகாப்பு இருந்தாங்கன்னா கோபால் நாயக்கர். தேர்ட் பாருங்க, பென்னர்மன் டிப்யூட்டட் ராமலிங்கனார் டு கான்வே ஹிஸ் மெசேஜ் ஆஸ்கிங் கண்டோன்மெண்ட் டு சரண்டர். கண்டோன்மெண்ட் சரண்டடைய பெனர் யார் அனுப்பினார் அப்படின்னா ராமலிங்கனார். அடுத்து, கண்டோன்மெண்ட் வாஸ் ஹேங்க்டு டு டெத் அட் கைத்தார். கைத்தார் தூக்கிலிட்ட இடம் எது அப்படின்னா கைத்தார். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து, த ரெபிலியன் ஆஃப் மருது பிரதர்ஸ் வாஸ் கேட்டகரைஸ்டு இன் த பிரிட்டிஷ் ரெக்கார்ட் ஆஸ் த. பிரிட்டிஷ் ரெக்கார்டில் இவங்களுடைய குறிப்புகள் எப்படி இருக்குன்னா செகண்ட் பாளையக்காரர் வார் அப்படின்ட்டு. 6, டேஸ் வாஸ் டிக்ளேர்டு த நியூ சுல்தான் பை த ரெபல்ஸ் இன் வேலூர் ஃபோர்ட். வேலூர் கோட்டைக்கு யார் புதிய சுல்தான் அப்படின்னா ஃபெட்டக் கைடர். சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். Choose the correct statement. First பாருங்க, the பாளையக்காரர் சிஸ்டம் வாஸ் இன் பிராக்டிஸ் இன் த காகதிய கிங்டம். காகதிய அரசு தான் இந்த பாளையக்காரர் முறையை நடைமுறையில் இருந்தது, காகதிய பேரரசு. அடுத்து, புலித்தேவர் ரீகேப்சர்டு நெற்கட்டும் செவலின் 1764 ஆஃப்டர் டெத் ஆஃப் கான் சாஹிப். கான் சாஹிப்பின் மறைவுக்கு பின்னாடி இவர் என்ன பண்ணார்? புலித்தேவர் நெற்கட்டும் செவலை கைப்பற்றினார். நெக்ஸ்ட்டு தேவடன் பாருங்க, யூசுப் கான் who was negotiating with the பாளையக்காரர்ஸ் without informing the company administration was charged with treachery and hanged in 1764. அதாவது யூசுப் கான் ஒரு துரோகி அப்படின்னு சொல்லி குற்றம் சுமத்தப்பட்டு 1764 தூக்கிலிடப்பட்டார் அப்படின்னு போட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு, ஒண்டி வீரன் led one of the army units of கட்டபொம்மன்.
ஒண்டி வீரன் வந்து கட்டபொம்மன் படைப்பிரிவில் உள்ள வந்து தலைமையேற்று வழிநடத்தினார். இப்போ இந்த நாளில் எதெல்லாம் சரி அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், ஃபர்ஸ்ட்டு, செகண்டு, தேர்டு இன்னுமே ரைட்டு, இது மட்டும் தப்புன்னு போட்டிருக்கு. அதனால் நீங்கள் பி ஆப்ஷன் கவுண்ட் பண்ணிக்கிடுங்க. செகண்ட் ஒன் பாருங்கள், அண்டர் கொலோனல் கேம்பல் த இங்கிலீஷ் ஆர்மி வென்ட் அலாங் வித் மாஃபியூஸ் கான் ஆர்மி. அதாவது கர்னல் கேம்பல் வந்து அவர் தலைமையின் கீழே வந்து ஆங்கில படைகள் மாயூஸ் கான் படைகளோடு இணைந்து சென்றன அப்படின்னு போட்டிருக்கு. அடுத்து வந்து ஆஃப்டர் முத்துவடுகர்ஸ் டெத் இன் காளையார் கோவில் பேட்டில் மருது பிரதர்ஸ் அசிஸ்டடு வேல்நாச்சியார் இன் ரெஸ்டோரிங் த த்ரோன் டு ஹர். அதாவது முத்துவடுகனார் வந்து இறந்து போயிட்டார். அதுக்கு பிறகு வந்து நம்ம வேல்நாச்சியார் வைக்கிறதுக்கு இவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்க, சகோதரர்கள், அதாவது மருது பிரதர்ஸ் வந்து உறுதுணையாக இருந்தாங்க. கோபால் நாயக், தேர்ட் ஒன், கோபால் நாயக் ஸ்பேரடட் த ஃபேமஸ் திண்டுக்கல் லீக். அதாவது திண்டுக்கல் கூட்டமைப்பை வந்து கோபால் நாயக்கர் வழிநடத்தினார். நெக்ஸ்ட்டு ஃபோர்த், இன் May 1799 கார்ன்வாலிஸ் ஆர்டர்ட் த அட்வான்ஸ் ஆஃப் கம்பெனி ஆர்மிஸ் டு திருநெல்வேலி. கார்ன்வாலிஸ் வந்து என்ன பண்ணார், 1799 திருநெல்வேலிக்கு படைகள் கம்பெனி வந்து என்ன பண்ணார், திருநெல்வேலி நோக்கி செல்ல உத்தரவிட்டார். இதில் எது ரைட்டு அப்படின்னா தேர்டும் செகண்டும் தேர்டும் பாருங்க, செகண்டு தேர்டு இது மட்டும் நீங்கள் மார்க் பண்ணுங்கள், ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு அசசன் தேர்டு. புலித்தேவர் ட்ரை டு கெட் த சப்போர்ட் ஆஃப் ஹைதர் அலி அண்ட் த பிரெஞ்சு. பாருங்கள், ஹைதர் அலி, அதாவது புலித்தேவர் வந்து புலித்தேவர் வந்து ஹைதர் அலியும் பிரெஞ்சுக்காரோட உதவியை பெற முயன்றார். இதுக்கு காரணம் என்ன பண்ணுவார், ரீசன் ஹைதர் அலி குட் நாட் ஹெல்ப் புலித்தேவர் ஆஸ் ஹி வாஸ் ஆல்ரெடி இன் ஏ சீரியஸ் கான்ஃப்ளிக்ட் வித் த மார்தாஸ் போரில் தொடர்ந்து இருந்ததுனால இவருக்கு வந்து அனுப்பல ஹெல்ப் பண்ண முடியலை என்பது. அப்போ ரெண்டுமே கரெக்ட் பாருங்கள், சி ஆப்ஷன் மார்க் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு மேட்ச் த ஃபாலோயிங் பாருங்கள், மேட்ச் த ஃபாலோயிங். தீர்த்தகிரி வந்து ஓடாநிலை, கோபால் நாயக் திண்டுக்கல், பென்னர்மன் ராமலிங்கனார், சுபேதார் சேகாதம் வேலூர் ரிவல்ட், வேலூர் புரட்சி. அதை நீங்கள் மார்க் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஆன்சர் த கொஸ்டின் பிரீஃப்லி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் ஆர் த டியூட்டிஸ் ஆஃப் த பாலேக்கர். பாலேக்கரின் பணிகள் யாவை, கடமைகள் யாவை பார்க்கலாமா. 63ல் இந்த பேராகிராஃப் ஃபுல் மார்க் பண்ணுங்கள், அவங்களோட என்ன வேலைகள். செகண்ட் கொஸ்டின், ஐடென்டிஃபை த பாளையம்ஸ் பேஸ்ட் ஆன் த டிவிஷன் ஆஃப் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட். கிழக்கு மேற்கில் உள்ள பாளையக்காரர்களை பற்றி எழுதுங்கிறதுக்கு 64 பேஜ் நம்பர் 64ல் ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் பாயம்ஸ் இருக்கா, அதிலேருந்து இது வரைக்கும் அந்த பேராகிராஃபில் இது வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணிடுங்க. செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பாருங்க, வாட் வாஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த பேட்டில் ஆஃப் களக்காடு. களக்காடு போரின் முக்கியத்துவம் என்ன, பேஜ் நம்பர் 64. 64ல் இதுலேருந்து இது வரைக்கும் களக்காடு பேட்டில் இருக்கா, இதுலேருந்து இது வரைக்கும் மார்க் பண்ணுங்கள். தேட் கொஸ்டினோட ஆன்சர். Fourth question, what was the bone of contention between the company and கட்டபொம்மன். 63ல் இருக்கு. அதாவது கட்டபொம்மனுக்கும் அந்த கம்பெனிக்கும் உள்ள சர்ச்சை என்ன, சர்ச்சை ஏற்பட காரணமாக விளங்கியது எது. 63ல் இருக்கு. ல இந்த கம்பெனி இதில் இருந்து கட்டபொம்மன் வரைக்கும். ஃபோர்த் கொஸ்டின் ஆன்சர். ஃபிஃப்த் பாருங்க, ஹைலைட்ஸ் த எசன்ஸ் ஆஃப் த திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் ஆஃப் 1801. திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தின் முக்கிய
கூறுகள் 68ல் இருக்குது. 68 இதுலேருந்து ஆரம்பித்து இன் ஜூன் இதுலேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் 5th கொஸ்டினோட ஆன்சர். ஆன்சர் டீட்டெயில். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அட்டம்ப்ட் எஸ்ஏ ஆஃப் த ஹீரோயிக் ஃபைட் வீரபாண்டிய கட்டபொம்மன் கண்டக்டட் அகேன்ஸ்ட் த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி 66, 67. அதாவது கிழக்கிந்திய கம்பெனியில் கட்டபொம்மன் நடத்திய வீரதீர போர்களை பற்றி ஒரு கட்டுரை கேட்டிருக்கு. இது வந்து உங்களுக்கு 66, 67 இருக்குது. பாருங்கள், ரெண்டு பக்கத்தில் உள்ளது எல்லாமே உங்களுக்கு முக்கியமாக நான் வந்து உங்களுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து இதிலேருந்து இதுவரை இதுவரை கொடுத்துருங்க. அது ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்பீங்க. அது அடுத்து இதிலேருந்து ஆரம்பித்து இது அடுத்து இந்த டாப்பிக்கு மெட்ராஸ் கவுன்சில் இதுலேருந்து இது வரைக்கும். அடுத்து வந்து பாளையக்காரஸ் இந்த இதுலேருந்து இது வரைக்கும். இந்த தலைப்பில் இதிலேருந்து நெக்ஸ்ட் பேஜில் கட்டபொம்மன் வரைக்கும். அடுத்து பாஞ்சாலங்குறிச்சி இதிலேருந்து இது வரைக்கும். நெக்ஸ்ட்டு இதிலேருந்து இதுவரை. அடுத்து இங்கேருந்து இதுவரை. இவ்வளவும் நீங்கள் என்ன பண்ணணும், மார்க் பண்ணணும். எல்லா தலைப்பு போட்டு நீங்கள் எடுத்துட்டு அந்தந்த மார்க் பண்ணதை அது கிளியராக எழுதுங்க. அதை கட்டுறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹைலைட் த ட்ராஜிக் ஃபால் ஆஃப் சிவகங்கா அண்ட் இட்ஸ் அவுட்கம். அதாவது சிவகங்கையில் துன்பகரமான வீழ்ச்சிக்கு காரணமானது என்னது? 68 சிவகங்கா. பாருங்கள், இந்த தலைப்பு போட்டுருங்க. இதிலேருந்து இது வரைக்கும் ஃபஸ்ட்டு இந்த ஒரு 2 லைனு, பிறகு இது, அடுத்து வந்து இந்த 2 லைனு, இதிலேருந்து இது வரை. அடுத்த ஃபால் ஆஃப் இதிலேருந்து இது வரை, இதிலேருந்து இது வரை. அவ்வளோ எனக்கு எல்லாமே செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர். That question. Account for outbreak of Vellore revolt in 1806. 69ல் இருக்குது. அதாவது வேலூரில் புரட்சி வெடித்தல் கூறுகள் 69ல் இருக்குது. 69 இருக்கா? வேலூர் ரிவோல்ட் இதிலேருந்து இதுவரை, அடுத்து இதிலேருந்து இதுவரை, அடுத்து இதிலேருந்து இதுவரை. எல்லாமே உங்களுக்கு தேட் கொஸ்டின் ஆன்சர். ஓகே, நம்ம எல்லா கொஸ்டினும் ஆன்சர் மார்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் லெசன் வந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.